ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் விலாக். அதாவது சவுதி துபாயில் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் என்னென்ன வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸோட ரேட்டு எல்லாமே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் தான் ஹைப்பர் மார்க்கெட் கிளம்பணும். லூலு ஹைப்பர் மார்க்கெட் இது சவுதி துபாயில் தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை இது. நம்ம இந்தியாவிலையுமே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே சவுதியில் சவுதி, துபாய், கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் எல்லா ஏரியாலையுமே இருக்குது. நாங்கள் இங்கே ஈவினிங் கிளம்பினோடனே சுதிக்ஷா காரில் ஏறினதுக்கு அப்புறமே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவள் ஆஃப்டர்நூன் தூங்கவே இல்லை, அதனால் கடைக்குள்ளே போகும்போதே தூங்கிட்டா. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு தான் போனோம். போகும்போதே ஃபஸ்ட்டு இந்த ஹெட்செட்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. டிவி இதெல்லாமே ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த சைடு உள்ளது எல்லாமே ஆஃபரில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஆஃபரில். அதுக்கப்புறம் பேக் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே ட்ராலி மாதிரி வச்சது. 149 ரியால் ஒரு பேகு. அதே மாதிரி இங்கே ஸ்கூல் ஓப்பன் டைம்லலாம் பேகு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நிறையா ஆஃபர் போடுவாங்க. அப்புறம் இந்த சைடு நிறையா ஜக்கு, இந்த காஃபி டீ வைக்கிற மாதிரி, சுடு தண்ணி வைக்கிற மாதிரி, அது மாதிரி நிறையா ஜக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாமே அழகழகாக இருக்குது. எல்லா பாட்டிலுமே எது தான் வாங்குறதுன்னு தெரியல. ஆனால் நான் இதில் ஒரு ப்ளூ கலர் பாட்டில் மாதிரிலே சுதிக்ஷாவுக்கு ஒரு பாட்டில் வாங்கினேன். அது ஸ்ட்ரா இருக்கும். அதில் சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சே நம்ம குடிக்கலாம். நல்லாவே நல்லா தாங்கும். நைட்டு ஊற்றி வச்சு நான் மத்தியானம் வரைக்குமே அந்த தண்ணி சூடாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி தான். ஆனால் அதுவுமே நான் ஒரு 20 ரியால் நம்ம ஒரு தடவை ஆஃபர் போட்டிருக்கும் போது வாங்கினேன். 20 ரியால் இல்லை 15 ரியால். ஆனால் இப்போ ரேட்டு அதிகம் பண்ணிட்டாங்க எல்லாமே. அப்புறம் நிறையா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் பாட்டிலுமே கிளாஸ் பாட்டில் எல்லாமே அதிகமாக இருக்கும். நிறையா இருக்குது. ஆனால் மாடல் நம்ம எடுத்து அதை வச்சு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரைஸ் எல்லாமே தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா கதிரவன். அதுக்கப்புறமே கேரளா ரைஸ் தான் நிறையா இருக்கும். மட்டை அரிசி அப்படின்னு சொல்லி நிறையா வேறு வேறு பேரில் எல்லாமே இருக்குது. தஞ்சாவூர் குருவை அந்த மாதிரிலாம் போட்டு பொன்னி அரிசி, இட்லி அரிசி, ஆனால் எல்லாமே தஞ்சாவூர்னு போட்டு இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. ஒரு 5 கேஜி நமக்கு 650 670 அந்த ரேஞ்ச் வந்துடும் நமக்கு 5 கிலோ. இதே கதிரவன் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் தஞ்சாவூர் கதிரவன் அப்படின்னு தான் இருக்கும். அது 35 ரியால் 5 கேஜி. அது அப்படின்னா அது கால்குலேட் பண்ணும்போது ஒரு 1500 அந்த மாதிரி வந்துடும் 5 கேஜி. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி அது 1 ரியால், அப்புறம் புதினா 1 ரியால், மற்றது எல்லாமே ஒரு 5 ரியால் 6 ரியால். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரேட் எல்லாமே அதிகம் தான். ஆனால் கீரை எல்லாமே கிடைக்கும். பாலக்கீரை, முருங்கைக்கீரை கூட கிடைக்கும். முருங்கைக்கீரைலாம் 9 ரியாலோ 10 ரியாலோ. அப்போ நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா அந்த மாதிரி ஒரு கட்டு. இங்கே போனோம்னா நம்ம எல்லா வகையான காய்கறியுமே வாங்கலாம். மாங்காயிலேருந்து முருங்கைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு அனைத்துமே இங்கே வாங்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது.
தேங்காயுமே ரேட் அதிகம் தான், 7 ரியால். அப்புறம் துருவன தேங்காய் 8 ரியால் அந்த மாதிரி அமௌண்ட்லேயே மாறிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2 ரியால் 3 ரியாலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரேட் அதிகமாகிட்டு. பூண்டு எல்லாமே ரேட் அதிகம். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு நான் வரும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நிறையாவே நல்லா கிடைக்குது சின்ன வெங்காயம். ஃபஸ்ட் நான் வரும்போது ரொம்ப சின்ன வெங்காயம் கிடைக்கல, இப்போ நல்லா கிடைக்குது சின்ன வெங்காயம்லாம். வாழைப்பழம், அப்புறம் இதெல்லாம் எல்லோ வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து செவ்வாழை, அது எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாமே இந்தியா பழம்தான். அப்புறம் இது ஏதோ மினி ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் மாதிரின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, அது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த காய்கறிகள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம நாளைக்கு சமைக்கிறோன்னா அந்த மாதிரி இப்போ உடனே சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எவ்வளோன்னு தெரில ஒரு பேக்கு, ஆனால் அதில் ஒட்டிருந்துச்சு, நான் சரியாக கவனிக்கல. ஆனால் இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. பூண்டுமே ஒரு 3 டேஸ் 5 டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உரித்து வச்சுருப்பாங்க. கத்தாழையுமே இங்கே இருக்குது. கத்தாழை எவ்வளோன்னா 26 ரியால் 27 ரியால். நம்ம ஊர் பணத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 700 ரூபா அந்த மாதிரி வந்துடும். நம்ம வாங்குகிற காய்கறி, ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே வந்து இந்த பில் ஒட்டணும். பில் ஒட்டிட்டு தான் நம்ம போய் கவுண்டரில் போய் பில் போட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.